தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் எந்திரமும் மந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடின உழைப்பாளியும் கூட. பொதுவாகவே அடுத்தவங்க மனசு நோவடிக்காமல் பேசுகிறதுல நல்ல குணமுடையவங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய திறமையினாலேயே யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாத இவங்களுடைய கடின உழைப்பாலேயே முன்னுக்கு வரக்கூடிய ஆட்களும் கூட. சரிங்களா? இப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த மேஷ ராசியில் உள்ளவங்க, நான் சொல்கிறது வந்து மேஷ ராசியை பிறந்தவர்கள் மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? மேஷ ராசியில் பிறந்தவங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாலும் என்னால் முன்னுக்கு வர முடியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், என்னால் சுத்தமாக முன்னுக்கு வர முடியல. நான் ரொம்ப 24 மணி நேரம் உழைச்சிக்கினே இருக்கிறேன், என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படின்றவங்க, இப்போது இந்த பூஜை முறையை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி, நீங்கள் வந்து 48 நாட்கள் விரதம் இருந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கினே இருக்கும் அதிர்ஷ்டம். சரிங்களா? ஒருபோதும் உங்களை தோற்கடிக்க விடாது. அது நம்ம ஜாதகத்தில் எந்த ஒரு ராசி பலன் ஒன்றா நடக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த கிரக நிலைனா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரிங்களா? மேஷ ராசிக்கு மட்டும் இந்த இயந்திரமும் இதுக்கு உண்டான மந்திரமும் அவ்வளோ அருமையாக 100க்கு 100 அவ்வளோ அருமையாக வேலை செய்யுங்க. சரிங்களா? இதை வேணுன்றவங்க பயன்படுத்தி முன்னுக்கு வாங்க. சரிங்களா? இந்த பூஜையை வந்து எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அமாவாசை நாளில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 48 நாட்களுக்கு செய்யணும், பூஜை செய்யணும். பூஜைக்கு தேவையான பொருள் வந்து எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்கிற மாதிரி வெத்தலை பாக்கு, பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம், இதுதான். சரிங்களா? பொரிகடலை சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதாங்க சக்கரம். இந்த சக்கரத்தை அப்படியே ஒரு செப்பு தகட்டில் வரையணும். செப்பு தகட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கு பால், பன்னீர், இளநீர் இது 3 ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அஷ்டகர்ம மையம் அல்லது ஏரெழிஞ்சல் மை அதில் வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எந்திரத்தை 4 மூலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு ஒரு வாழை இலை பரப்பி அது உள்ள மஞ்சள் கலந்த அரிசி, மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலந்த அரிசியை அது மேலே போட்டு அதுக்கு மேலே தான் இந்த எந்திரத்தை நீங்கள் வைக்கணும். இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3க்கு 3 சைஸ்லேயே போடுங்க. இல்லை நான் 6க்கு 6 போட்டு வீட்டில் மாட்டுறேன், நான் வீட்டில் தினமும் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை நான் எந்திரமாக கட்டி தாயத்தில் இடுப்பில் கட்டினேன்னா நல்லது, கழுத்தில் கட்டினா நல்லது, நான் இடுப்புலையோ கழுத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா? அதனால் நீங்கள் உங்கள் வசதி தான், உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எந்திரமாக இருந்தாலும் எந்திரம் சைஸுக்கு 6க்கு 6 ரெடி பண்ணிங்க. இல்லை எனக்கு தாயத்தை வேணுனாலும் தாயத்துக்கு ரெடி பண்ணிங்க. எல்லாம் முடிச்சுட்டு பூஜை பொருட்கள்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க. அதே மாதிரி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த எருக்கம்பூ பிள்ளையாருக்கு வந்து அந்த எருக்கம்பூவும் அருகம்பில் கண்டிப்பாக இருக்கணும், லட்டு இருக்கணும், பால் பாயாசம் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? மொதல் நாளும் கடைசி நாளும் இது எல்லாமே இருக்கணும். இடையில் வந்து பால் பாயாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, லட்டு மட்டும் வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி ஸ்வீட்டு, கார வகைகள் எதனா வச்சுக்கலாம். இன்னொன்று, இது எல்லாமே சரியாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல விநாயகருக்கு போய்ட்டு விநாயகர் பூஜை முதல்ல முடிங்க. விநாயகர் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகர் பூஜை முடிக்காமல் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களால் இந்த பூஜையை நிவர்த்தி செய்ய முடியாது. அதனால் வந்து நான் எத்தனையோ எல்லா வீடியோவிலும் சொல்கிறது இதுதான், ஒரே விஷயந்தான். விநாயகரை முதல்ல வணங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த செயலை செய்யணுந்தாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு மற்றதை நம்ம செய்வோம். சரிங்களா? விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் என்னுடைய ராசிக்கு, மேஷ ராசிக்கு
அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு கூடிய எந்திரத்தை நான் பூஜை பண்ண போகிறேன். எனக்கு இந்த 48 நாளும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த தடங்களும் இன்னல்களும் ஏற்படாமல் நீங்கள் தான் காவலாக நிற்கணும். எல்லாம் இந்த பூஜையில் நான் வெற்றி பெறணும். அதனால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முதல்ல ஒரு விநாயகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் நம்ம அடுத்தது இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளே அவர் தான். விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும். சரிங்களா? கவனமாக இருங்க. முடிச்சுட்டு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 அந்த முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட பூஜை செய்யலாம். பூஜை அறையிலே வச்சு கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படையல் மட்டும் யாரும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன படையலாக போட்டுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா நம்மளுடைய காமாட்சி அம்மா விளக்கும் வச்சு நம்ம பூஜையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் உட்காரணும். உங்களுக்கு எதிர்க்கபடி அந்த விளக்கோ எரியணும். சரிங்களா? விளக்கு வந்து தொடர்ந்து 48 நாட்களுக்கெல்லாம் எரியணும்னு அவசியம் இல்லை. பூஜை நேரத்தில் மட்டும் எரிஞ்சால் போதும், மற்ற நேரத்தில் அணைச்சி வச்சுருங்க. அதே மாதிரி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை கொடுங்க. கோமியம், பன்னீர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி, இது 3 வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீட்டு பூஜை அறையில் தெளிங்க. எல்லா ரூம்லேயும் தெளித்து விடுங்க. வீடு நறுமணமாக இருக்கணும். ஒரு கோவில் மாதிரி இருக்கணும் நம்ம வீடு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி, ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லி திரும்ப சொல்லி பாருங்கள். இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லி பாருங்கள். ஏன்னா 1க்கு 10 வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய அந்த ஏதோ ஒரு 2 உதட்டுலேருந்து வரக்கூடாது அந்த மந்திரம் உச்சரிப்புன்றது. அடி வயிற்றுலேருந்து மனசார வெளியே வரணும். ஒரு பயபக்தியில் வெளியே வரணும். ஒரு ஆன்மீகத்தில் வெளியே வரணும். அந்த அளவுக்கு வந்து மந்திரங்களை சித்தி பண்ணணும். மந்திர சித்தின்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல், எந்த யோசனையும் எண்ணாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் வந்து நீங்கள் மந்திரத்தை கிளியராக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அப்படி சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கிழக்கு முகமாக இருக்கணும். ஏதாச்சும் கீழே வந்து டவல் போட்டு, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கோணிப்பை சொல்லுவோம்ல, அந்த கோணிப்பை போட்டுங்க. அப்படி இல்லைன்னா தர்பப்பாய் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீழே நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுடைய பூஜையை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. அதனால் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஓவராக இருக்கும். நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேட் தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும். நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் நம்மளுக்கு ஃபுல்லாக கெட்டதாகவே நடக்கும். அதனால் வந்து இந்த யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு முறை கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி முடிச்சுட்டு பூஜையை அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி, எந்த தீய எண்ணத்தையும் எண்ண வேணாம், மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து காலையில் 1008, சாயங்காலம் 1008, காலை மாலை இருவேளையும் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. 10 நாளைக்கு ஒரு தாட்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. ஒன்ஸு ஒரு முறை நீங்கள் உட்காந்திங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதே தான் இருக்கணும். இந்த பூஜையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா 48வது நாளுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், அதாவது ஒரு லாட்ரி சீட்டில் ஃபண்டு விழுறதோ, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும் 48 நாட்களுக்குள்ளே. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இந்த இயந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நிறைய பேருக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேலை இல்லாதவங்களுக்கு, ஒர்க்கு நிறைய இன்றைக்கி பிஸி ஆகிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி தொழில் வச்சு தொழிலதிபராக ஆகிட்டுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இதை செஞ்சு முன்னேறி நீங்களும் நல்லா இருக்கணும். உங்களால் ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு உதவி செய்யணுங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு தான தர்மத்தை செய்யுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது. நம்ம குழந்தைங்க வந்து சொத்து பத்து சேர்க்கறத விட அந்த பாவத்தை சேர்க்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை சேருங்க. அதர்மத்துக்கு துணை நிற்காதீங்க. தர்மத்துக்கு துணை நில்லுங்க. அதனால் நல்ல கர்மாக்களை சேருங்க. நிச்சயம் நம்ம குழந்தைங்களும் நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த முறையை தவற விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சீங்கன்னா போதும். நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. நம்பிக்கை இல்லாதவங்க செஞ்சுப்புட்டு இது நடக்குமோ நடக்காதோன்னு மனசா 2 மனசா செய்யக்கூடாது. நடக்குன்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம், இந்த பூஜை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீடி, சிகரெட், ஆன்ஸ், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும். சுத்தபத்தமாக செய்யணும். அதிகாலையில் வெறும் வயித்துல தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? எந்த ஒரு தீட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. டெத்து வீட்டுக்கு போகவே கூடாது. பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப்பை அதாவது ஒரு வாரத்தில் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகிறத தொடர்ந்து இந்த 48 நாளைக்கு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். அதிசயத்தை நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்க அது. அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி தேடி வருங்க. எந்த மூலையிலேருந்து பணம் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, நிச்சயம் வந்து இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்படியே போட்டுக்கிட்டே வருவேன். சரிங்களா? இது முதல்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதுக்கு அடுத்த வீடியோவில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நல்லா இருங்க. 4 பேரை நல்லா வாழ வைங்க. சரிங்களா? சித்தர்கள் பெருமான் 18 சித்தர்களும் அந்த மாந்திரிக கலையை உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் நலனுக்காக தான், கெட்டதுக்காக இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதுக்காக பாடுபடுவோம். நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். சரிங்களா? இல்லை சார், என்னால் வந்து தொடர்ந்து 48 நாட்கள் பூஜையில் உட்காந்து என்னால் இதை செய்ய முடியாது. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஃபேமிலியில் இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாது. நீங்கள் வேணா செஞ்சு தரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் செய்கிறத விட நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வேளை என்னால் அப்படி செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து சரியான பொருட்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வாட்ஸ்அப் நம்பரு, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. வேணுன்றவங்களுக்கு நான் குறைஞ்ச விலையில் நான் செஞ்சு தரேன். இதை செஞ்சு கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நாளடைவில் உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு ஆளாகி ஒரு நல்ல வழிப்பாதையை நிச்சயம் இது காட்டும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க வேண்டாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.